வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் மக்களே. நான் உங்கள் ஸ்டார்ட்அப் கை. HTML சீரிஸோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மெட்டா டேக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் இன்புட் டைப்ஸும் ஃபார்ம் வேலிடேஷனும் பார்த்தோம். இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வீடியோ பார்க்கலாம். மெட்டா டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க. வெப்சைட்னா என்னது? ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம கொடுக்குறோம். அந்த பர்டிகுலர் டேட்டாவுக்கு டேட்டா கொடுக்குறது தான் மெட்டா டேக். சப்போஸ் நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன், அந்த வெப்சைட் எது பற்றியானதை யூசருக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம கோடில் மெட்டா டேக்கை இம்போர்ட் பண்ணுவோம். பேசிக்காக மெட்டா டேக் ஹெட்டுக்குள்ளே போடணும், நாட் இன் பாடி. ஓகே, ஸோ மெட்டா டேக்ஸில் சில டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம். மெட்டா டேக் கேரக்டர் UTF-8 இது என்ன பண்ணுனா ப்ரௌசருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதாவது நம்ம என்ன லாங்குவேஜில் கோடு எழுதினாலும் அது ASCII வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணும். ASCII வேல்யூஸ்னால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக ரீட் பண்ணி அது மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணும். இந்த UTF-8 என்ன பண்ணுனா பர்டிகுலர் ASCII வேல்யூஸை அது காம்பினேஷன்ஸாக மாற்றி, அதாவது யூனிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் தான் UTF-னு சொல்லுவாங்க. இது 8 பைட்ஸாக இருக்கும். 8 பைட்ஸில் 256 காம்பினேஷன்ஸை இது கிரியேட் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டை நம்ம எழுதுகிற லாங்குவேஜுக்கு ரீட் பண்ண மாதிரி கொடுக்கும். இதனால தான் மெட்டா கேர்செட் UTF-8 இதில் நம்ம இம்போர்ட் பண்ணணும். வியூ போர்ட்னா ஒன்றும் இல்லைங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறீங்க, அதை க்ரோமில் ஓப்பன் பண்ணுறீங்க. நான் கோலை கொடுக்குறேன். கோலைவ் கொடுத்துட்டு இது என்னோட வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதோட வித்து லேப்டாப்கான வித்து வரும். அதுவே நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு அது மொபைல் எலிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரன்னு வச்சுக்கோங்க. இந்த மொபைலுக்கு என்ன வித்து அல்லது என்ன ஹைட்டு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷன் பண்ணிட்டு இந்த வியூ போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோஸை காட்டும் அல்லது நம்ம வெப்சைட்ஸை காட்டும். சப்போஸ் நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். இது இந்த டேபிள் ஃபுல் வித்துக்கு இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவே நான் இதே வெப்சைட்டை என்னோட மொபைலில் கிரியேட் பண்ணுறேன்னா அந்த ஃபுல் வித்தை இந்த மொபைல் வித்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வியூ போர்ட் மெட்டா டேக் யூஸ் பண்ணுறாங்க. கீவேர்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பர்டிகுலர் வெப்சைட் எதுக்கான சம்மந்தப்பட்ட கீவேர்டு. சப்போஸ் நான் உங்களுக்கு HTML லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ HTML சீரீஸு பிகினர்ஸ் இதை மாதிரி பர்டிகுலர் கீவேர்ட்ஸை யூசருக்கு தெரிவிக்கிறது. அதாவது இந்த பர்டிகுலர் வெப்சைட் இது சம்மந்தப்பட்டது தான், அதை மாதிரி எழுதுறதுக்கு மெட்டா நெய்மு கீவேர்ட்ஸ்னு இருக்கும். மெட்டா டேக்ல மொத்தம் நெய்மு கண்டென்ட். இதில் நெய்மில் நீங்கள் என்ன விதமான மெட்டா டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெய்மை இது பண்ணணும். அதே மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த கண்டென்ட்டை இதில் போட்டுக்கணும். ஆத்தர் வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வெப்சைட்டை யாருக்கான சொந்தமானதை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ஆத்தர் மெட்டா டேக் யூஸ் பண்ணும். நிறையா மெட்டா டேக்ஸ் இருக்குது. ஸோ போக போக இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். இன்றைக்கி வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை. ஒன் மோர் திங்குங்க. இந்த மெட்டா டேக்லாம் இப்போ H1 டேக், ஸ்பேன் டேக்லாம் எழுதுகிற மாதிரி டிஸ்பிளே ஆகாது. இந்த மெட்டா டேக்கை நீங்கள் பார்க்கணுன்னா ஓப்பன் கொடுத்து இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் ஹெட்டை ஓப்பன் பண்ணினீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது நான் முன்னாலே சொன்ன மாதிரி டேட்டா ஆஃப் டேட்டா. பை, see you on next videos. Tata, like and subscribe.